பார்த்தீங்கன்னா நான் வந்து தோத்து போயிட்டேனே ஒழிய என்னை வந்து அவங்க வந்து பரிதாபப்படுறவங்க நிறைய பேர். நான் ஜெயிச்சிருந்தா இவ்வளோ பரிதாபம் வந்திருக்கேன். தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பறக்குது, வாட்ஸ்அப்பில் பேப்பரில் பூரா பறக்குது. ஆனால் இதே சமயத்தில் நான் ஜெயிச்சிருந்தேன், அவர் ஜெயிச்சிருப்பாருங்க, அவர் ஜெயிக்காம வேறு யார் ஜெயிக்க முடியும்னு ஒரே வார்த்தையோடு நிறுத்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய ஆதங்கத்தை தேடிறாங்க. எப்படி நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னா எப்படி இந்த காலம் ஜனநாயகம் எப்படி வந்து நிலைநிறுத்த முடியும், இந்த ஜனநாயகத்தை எப்படி வந்து சிறப்பாக கொண்டு போக முடியும், எப்படி ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழல் நிர்வாகம் நடத்துறதுக்கு ஒரு அடிகோலியாக இருந்தவங்களை இப்படியானா எப்படி பண்ண முடியும்? இவ்வளவு ஒரு பிளானும் ஒரு திட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்க. தோல்வி அப்படின்னு ஒரு செய்தி உங்களுக்கு வந்த உடனே நீங்க பூத் ஏஜென்ட் போல பார்த்த உடனே என்ன மாதிரி மனநிலை இருந்தது? எனக்கு ஒண்ணுமே வரலைங்களா, பரவாயில்லன்னு தான் வந்துட்டேன் நான். இவ்வளவு பண்ணி கொடுத்துருக்க மன வருத்தம் இருக்கும். எதுக்கு மன வருத்தங்க? நமக்கு வந்துங்க நம்ம கடமையை நம்ம பண்ணிட்டோம், சரிங்களா? நம்ம கடமையை நான் என்ன பண்ணணுமோ அந்த கடமையை நான் பண்ணிட்டேன். முடிவு பண்றது நீங்க.